விகடன் சொல்றாங்க, எல்லாத்துக்கும் ரைட்டு, நீ அமைதியாவே இரு, ஆஃப்லைன் மோட்ல இரு, ஆனால் சிபிஎம் உனக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது, சிபிஎம் உனக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது. அந்த சிபிஎம் ஆதரவு கொடுத்து சிபிஎம் முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் வீட்டில் இடி ரைடு நடக்கிற போது வாயை திறக்காம என்னப்பா வாயில கம் வச்சு ஒட்டிக்கிட்டு இருக்க, என்ன ஒட்டிக்கிட்டு இருக்க? அடுத்து லோக்பவன்ல திருவள்ளுவருக்கு காவி போட்டானே, அது குறித்து எங்க அண்ணன் பேசுவாங்க, ஒரு வரியில முடிச்சாரு. இது நான் ஜூனியர் விடன் கேக்குது, ஒரு முதலமைச்சரை பார்த்து இந்த நாட்டிற்கு இருக்கிற பாரம்பரியத்தை தொலைத்து விட்டு அதற்கு கூட வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்கள் முதலமைச்சரே, நீங்கள் எப்போது வாய் திறப்பீர்கள்? ஜூனியர் விடன் கேக்குது. அடுத்து சீனியர் அமைச்சர்களோடு யாரோடும் உட்கார்ந்து அரசியல் பேசுவதற்கு ஜோசப் சி விஜய் என்கிற முதலமைச்சருக்கு ஆர்வம் கிடையாது, அமைச்சர்களை சந்திப்பதே கிடையாது. எல்லா தொடர்புகளையும் விஜயின் ஆலோசகரான ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் தான் கையாளுகிறார்கள். அவர்களுக்கு கலகதார்த்தம் புரியவில்லை, மக்களின் தேவையும் புரியவில்லை. முதல்வருக்கு அறிக்கையும் முறையும் எழுதி தருகிற ராஜசேகர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போதும் வரவில்லை, பதில் சொல்லுவதற்கு வாயும் வரவில்லை. அரசியல் செய்வதற்கு ராஜசேகர் தான் தேவை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் ராஜசேகருக்கு தான் வாக்களித்திருக்க வேண்டும். பொம்மை முதல்வராக செயல்பட்டு வீரவசனத்தை தோற்று போன சக்தி என்று பேசுவதற்கு நீங்கள் இல்லை என்று ஜூனியர் விகடன் எழுதி லட்சணம் காட்டி இருக்கிறது உங்கள் முதலமைச்சருடைய லட்சணத்தை.